நாம் தமிழகத்தின் சின்னம் மைக் சின்னம். மக்களே, இதோ இந்த இடத்தில் எங்கள் ஐயா எல்லை காத்த மாவீரன் வழக்காளன் சிஎம் சந்திரன் வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா ராணி வீரப்பன் அவர்கள் நாம் தமிழகத்தின் வரிசையின் பத்தில் உள்ள மைக் சின்னத்தில் போட்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்கின வரிசையின் பத்தில் உள்ள நாம் தமிழகத்தின் வெற்றி சின்னமான மைக் சின்னத்தில் வாக்குதலுக்கு வெற்றி பெற சொல்லும் மக்களே. ಸತ್ಯಮಂಗಲ ಜನರಾರ ಎಲ್ಲರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ನಮ್ಮ ಕಾಡಿನ ವೀರಪ್ಪನ ಮಗಳು ವಿದ್ಯಾರಾಣಿ ವೀರಪ್ಪನವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮೈಕ್ ಸಿಂಬಲ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿ ಹೇಳಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ನಮ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿದ್ರೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಓಟ್ ಹಾಕಿದ್ರೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಅನ್ನೋದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳ್ತೀರಿ, ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. ನಮ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಭವಿಷ್ಯತ್ತಿಗೋಸ್ಕರ ನಾವು ದುಡ್ತೀವಿ, ಅವ್ರಿಗೆ ಏನೇನು ಬೇಕು ಎಲ್ಲ ಒಂದು ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಸ್ಕೂಲ್ಸ್, ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ಸ್, ಬಾಗೂರಲ್ಲಿರೋ ಸ್ಕೂಲ್ಸ್ ಮೊದಲು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಅವಾಗ ಇದ್ದಿದ್ದ ಸ್ಟ್ರೆಂತ್ ಏನು, ಇವಾಗ ಇರೋ ಸ್ಟ್ರೆಂತ್ ಏನು ಅಂತ ನೋಡಿ. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಗಂಜಾಗೆ ಸಾರಾಗೆ ಎಲ್ಲ ಗುರಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗೌರ್ಮೆಂಟ್ ಎಂದೂ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ? ಜನರಾಗಿರೋ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಹೋಯ್ತು ಅನ್ನೋದನ್ನ ಎಲ್ಲರೂ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಅದೊಂದರ ಇಲ್ಲಿಂದ ನಾವು ಎಲ್ಲಿಗನ್ನ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ, ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ನಮ್ಗೆ ಒಂದು ರೋಗ ಬಂತು, ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಅದೇ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ರೆ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಲಕ್ಷ ನಮ್ ಕೈಯಲ್ಲಿ ಉಳಿತದೆ ಅಂತ ನೀವೇನಾದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಅದೇ ತರ ಸ್ಕೂಲ್ ಆಗ್ಲಿ ಕಾಲೇಜ್ ಆಗ್ಲಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ನಿರ್ವಹಣೆ ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೆ ಕ್ವಾಲಿಟಿ ಸ್ಕೂಲ್ಸ್ ಅಂಡ್ ಕಾಲೇಜಸ್ ನಮ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿಕೊಟ್ರೆ ನಮ್ ಕೈಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಉಳಿಯುತ್ತೆ. ಅದೇ ತರ 12 ವರ್ಷ 15 ವರ್ಷ ಲೆಕ್ಕ ಅಂತ ನೋಡ್ರಿ. ನೀವು 500 ರೂಪಾಯಿ 1000 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡು ನಿಮ್ಮ ಹಕ್ಕನ್ನ ನಿಮ್ಮ ದೇಶನ್ನ ನೀವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಇದು 500 ರೂಪಾಯಿ 1000 ರೂಪಾಯಿ ಎಷ್ಟು ದಿನ ಬರುತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ? 500 ರೂಪಾಯಿ 1000 ರೂಪಾಯಿ ನಮ್ ಕೈಯಲ್ಲಿ ದುಡಿಯೋಕ್ಕಾಗಲ್ವಾ? ಅದರಿಂದ ದುಡ್ಡು ಕೊಟ್ರೆ ಈಸ್ಕೊಳ್ಳಿ, ಅದು ಯಾವ ಮಕ್ಕಳು ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ, ನಮ್ದೇ. ಅದರಿಂದ 5 ವರ್ಷದ ನಾವು ಕಷ್ಟ ಬೀಳ್ತೀವಿ. ಈಗ ಯಾವ್ದನ್ನ ಬೇಕು, ಒಂದು ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಮಾಡಬೇಕು, ಒಂದು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಆಗಬೇಕಂದ್ರೆ ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೂ ಲಂಚ. ನಮ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದ್ರೆ ಲಂಚ ಯಾರು ಕೊಡೋದಿಲ್ಲ, ಕೊಟ್ಟರು ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ಇದು ನಾಮ್ ತಮ್ಮನ ಕಚ್ಚಿ ಎಂಪಿಕೆ ಸೀಮಾ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದ್ರೆ, ವೀರಪ್ಪನ್ ಮಗಳು ವಿದ್ಯಾರಾಣಿ ವೀರಪ್ಪನ್ ಅವರು ಬಂದ್ರೆ, ಇವ್ರನ್ನೆಲ್ಲರೂ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಂದ್ರೆ ಏನು, ಒಂದು ಎಂಪಿ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಅಂದ್ರೆ ಏನು, ಒಂದು MLA ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಅಂದ್ರೆ ಏನು, ಗೌರ್ಮೆಂಟ್ ನಿರ್ವಹಣೆ ಮಾಡ್ರಿ. ಆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಯಾವ ಇರುತ್ತೆ ಅಂತ ನಿಮ್ ಕಣ್ಮುಂದೆ ತೋರಿಸ್ತೀವಿ. ನೀವು ಒಂದು ಸತಿ ಓಟ್ ಹಾಕಿ ನೋಡಿ, ಮಾರ್ಗು ಖಂಡಿತ ಬರುತ್ತೆ. பாசத்திற்குரிய சத்தியமங்கல மக்களே வணக்கம். நான் உங்களது சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன். என்னோட தந்தை உங்களுக்கு உண்மையிலே எல்லாருக்கும் நல்லபடியா அவருடைய
சூழல் எப்படி இருந்தாரு, அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி முடிந்தது, எப்படி தடம் மாறினாரு, எப்படி மக்கள் கூட துணையா நின்னாரு, தடம் மாறினாலும் மாற்றப்பட்டிருந்தாலும் மக்கள் அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு எப்படி உண்மையா இருந்தாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். என் தந்தை இப்ப ரீசெண்டா நீங்க நிறைய மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க, ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாரு, சொல்லியிருப்பாரு, நான் என்னைக்கா இருந்தாலும் என்னோட மக்களை நம்பி நாட்டுக்கு வருவேன், என் மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட்டு எனக்கு நான் என்னோட மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தாம சாக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. என் தந்தை உண்மையிலேயே தன்னோட உயிர் விடும்போது, அந்த மூச்சு உடலை விட்டு பிரியும் போது, இந்த மக்களை, இந்த அப்பாவி ஜனங்களை இப்படியாப்பட்ட ஒரு துரோகிகள்கிட்ட நம்ம விட்டுட்டு போறோம்னு வேதனையில தான் இறந்திருப்பாரு. அதனால அந்த ஒரு நிகழ்வின் காலத்தின் கட்டாயமாக, இயற்கையின் கட்டாயமாக இன்னைக்கு அவருடைய மகளாகிய நான் மக்களின் சேவை, அரசியலை ஒரு அரசியல்வாதிகள் எப்படி பாக்குறாங்க, நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என்னை சார்ந்தவங்க வளரணும் தான் அரசியலுக்கு வராங்க. ஆனால் இந்த வீரப்பனாருடைய மகள் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்களுக்கான சேவை, அரசியல் என்பதை மக்களுக்கான சேவை, மக்களுக்கான வாழ்வின் உயர்வு, சமுதாயத்திற்கான உயர்வு என்பதை செய்து காட்டவும், மற்ற அரசியல்வாதிகளுக்கு உணர்த்தவும், புரியறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா மக்களுக்கான சேவையாதான் என்னோட அரசியல் இருக்கும். என் தந்தை எப்படி மக்களுக்காக உயர்ந்திட்டாரோ, அவர் ஆயுதம் ஏந்திய போராட்டம், வெப்பன்ஸ் ஏந்திட்டு காட்டுல போராடி கவர்மெண்ட்ல இருக்க எல்லா தப்பையும் எடுத்து காமிச்சிட்டு போயிட்டாரு. அதே போல அவரின் மகளாகிய நான் ஒரு கருத்தியல் கான்செப்ட், கருத்தியல் ஏந்திய ஒரு பர்சனா நின்று போராடி, சட்டப்படி மக்கள் கூட நின்று, மக்களுடைய வாய்ஸா எங்கெல்லாம் மக்களுக்கு அவர்களுடைய தேவைகள் இல்லாம போகுதோ, அவங்களோட நீட் எங்க மறுக்கப்படுதோ, அங்கெல்லாம் ஒரு போராளியின் மகள் நான் மக்களுக்கான போராளியாக இறங்கி நின்று உங்களோட கை கோர்த்து, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டு மகளாக, உங்கள் தோழியாக நின்று உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்கிறோம், எத்தனை இயற்கை சூழல் இங்க மற்ற அரசியல்வாதிகள், 2 திராவிட கட்சிகள் பார்த்திருக்கோம், பிஜேபி காங்கிரஸ் பார்த்திருக்கோம், யார் ஊழல் செய்யல, யார் லஞ்சம் வாங்கல, யார் இயற்கையை அழிக்கல. கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு கடவுள் மாதிரி, அது நான் கண்டிப்பா என்னோட இதுல இருந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய தந்தையார் விஷயத்துல நடந்த ஒரு விஷயம், அவரோட ஊர்ல அங்க உள்ள மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க, குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்க, பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. ஆனா இதுக்கான நியாயம் ஒரு அரசியல்வாதிக்கு கூட இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல. அப்ப ஒரு அரசாங்கமும் அரசியலும் நினைச்சா ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப ஒரு அரசாங்கமும் அரசியலும் என்ன, கடவுள். அப்ப அந்த கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம எப்படி ஒரு அயோக்கியர்களையும் கெட்டவர்களையும் வச்சா நம்மளுடைய சமுதாயம் எப்படி முன்னேறும், நம்மளுடைய அடுத்த காலத்தில் வர குழந்தைகளுக்கு இந்த சமுதாயம் எப்படி வளர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். நம்ம முன்னோர்கள் அப்படி நம்மளை விட்டுட்டு போல, ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்திருக்கிறோம். நம்ம அடுத்தது அந்த குழந்தைகளுக்கு என்ன சூழ்நிலை ஏற்படும் யோசிங்க மக்களே. நம்மளை சுத்தி இருக்க இயற்கை வளங்கள், நம்ம மக்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் மனிதத்தன்மையோடு சமப்பாடோடு ஒருத்தர் மதித்து, இந்த இயற்கையை மதித்து, இந்த இயற்கையை பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை அவர்களுக்கு கடத்தி விட்டு போகணும். இதுதான் ஒரு பொறுப்பான மனிதர்களுக்கும் ஆன ஒரு வேலை. இதை எத்தனை நம்ம சாதாரண மக்கள் பண்ணலன்னா கூட அரசியல்னு வரவங்க பண்ணணும் இல்ல, ஒரு தலைவர்னு வரவங்க பண்ணணும் இல்ல. ஆனா எந்த தலைவரும் அந்த எண்ணத்துல இல்ல. அவர்கள் நான் வளரணும், நான் எதை அழிச்சினாலும் நான் வளரணும், யார் அழிச்சனாலும் வளரணும், அப்படிதான் வராங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி நமக்கு நல்லவர்களா துணையா நிற்பாங்க? ஆனால் நான் என் தந்தையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மக்களின் சேவையாகவே அரசியலை பார்த்து மக்களுக்கான சேவையாகவே நான் செய்ய போறேன். மக்கள் கூட தொலைக்க போறேன். என் உயிரையும் கொடுத்து இந்த மக்களுக்காக போராடணும். என் தந்தை விட்டுட்டு போன அந்த கனவை நான் எடுத்து நடத்தி காமிக்கணும். இந்த பாவப்பட்ட மக்கள் கூட நான் துணையா நிக்கணும்னு சொல்லி நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறேன். மைக் சின்னத்துல நீங்க என் தந்தையில் வைத்திருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் மிக்க நன்றி. அது முடிவாக நீங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். நீங்க அதாவது நான் ஜெயிச்சு வரணும் தோற்று வரணும் அதை பத்தி இல்லை. இனிமேல் என்னுடைய குரல் மக்களுக்காக ஒழித்து கொண்டே இருக்கும்.
மக்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுறாங்களோ, வேதனைப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்களுக்கான எதிரான விஷயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் என் தந்தை இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாரோ அதை நான் என் பேச்சால் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். நன்றி, வணக்கம்.